எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான ட்ரிங்க் ரெசிபி காட்ட போகிறேன். இந்த ரெசிபி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ உங்களுக்காக குல்கி ஷர்பத். குல்கி ஷர்பத் செய்ய ஃபஸ்ட்டு சப்ஜா விதைகளை ஊற வைக்கணும். இதுக்கு கிண்ணத்தில் 2 டீஸ்பூன் சப்ஜா விதைகள் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. 5 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. அடுத்து ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து மேல் பக்கமாக சின்ன ஸ்லைஸ் அளவு முதல்ல கட் பண்ணுங்க. மீதி பழத்தை பாதியாக நறுக்குங்க. இந்த ஷர்பத்துக்கு நான் பச்சை மிளகாய் பயன்படுத்துகிறேன். பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி விடுங்க. அப்போ தான் அதோட காரம் ஜூஸில் இறங்கும். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சப்ஜா விதைகள் நல்ல ஊறி உப்பி இருக்கு. ஷர்பத்துக்கு தேவையான பொருட்கள் இப்போ ரெடி. ஷர்பத் செய்யலாம். ஒரு கிளாஸில் நறுக்குன சின்ன ஸ்லைஸ் எலுமிச்சை பழத்துண்டை போடுங்க. ஒரு சிட்டிகை உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரையோட அளவு உங்கள் விருப்பப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரைக்கு பதில் தேன் யூஸ் பண்ணலாம். ஒரு கிளாஸ் குலுக்கி ஷர்பத்துக்கு ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு போதும். சப்ஜா விதைகளை போடுங்க. அடுத்து கீரை பச்சை மிளகாய், அடுத்து கொஞ்சம் புதினா இலை போடுங்க. இதில் ஐஸ் கட்டிகளை போடுங்க. கடைசியாக தண்ணி ஊற்றுங்க. அடுத்து ஷர்பத்தை குலுக்க போகிறேன், அதனால ஃபுல்லாக தண்ணி ஊற்றாதீங்க. இன்னொரு கிளாஸ் வச்சு மூடி நல்லா குலுக்குங்க. குல்கி ஷர்பத் இப்போ ரெடி. சூப்பரான குல்கி ஷர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நல்ல ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்க். ஸோ உங்களுக்காக இன்றைக்கி செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி ரசித்து குடிங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frame.